புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு மக்களிடையே சென்றடையும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 4ஆம் தேதி புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் மக்கள் தங்களை காத்துக்கொள்ளும் வகையிலான சில தகவல்களை இப்போது பார்க்கலாம். புகைப்பழக்கம், மதுப்பழக்கம், போதை வஸ்துக்கள் தொடர்ந்து உட்கொள்ளுதல் மற்றும் சுகாதாரமின்மை, உடற்பயிற்சி இன்மை இப்படி எந்த காரணியும் புற்றுநோய் ஏற்பட காரணமாய் இருக்கிறது. இந்நிலையில் புற்றுநோய் குறித்த அறிகுறிகளை மக்கள் அறிந்திருப்பது அவசியம் என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். ஒரு வாயில் புற்றுநோய் எடுத்துக்கொண்டால் ஆறாத புண்ணு இருக்கும். அவர்கள் ஒரு பல் மருத்துவரை பார்த்துவிட்டு பல்லால் ஏற்பட்டது என்று நீண்ட நாள் வைத்தியம் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த நீண்ட நாள் ஆறாமல் இருக்கும் பொழுது அந்த உடனடியாக அதுக்கு திசு பரிசோதனை செய்து அது புற்றுநோயா அல்லது சாதாரண புண்ணா என்று நம்ம செய்யப்பட வேண்டும். அதே போல் தொண்டையில் முழுங்கக்கூடிய நிலைமை திரவ பொருளுக்கு முதலில் ஏற்படும், பின்பு திரவ நிலைக்கு பொருளுக்கு ஏற்படும். அதெல்லாம் முழுங்கும் நிலையை சிரமம் ஏற்படும் பொழுது உடனடியாக வரப்பட வேண்டும். உடம்பில் ஒரு மச்சம் இருக்கும் பொழுது இது நீண்ட நாள் இருக்குது என்று விட்டு விடுவார்கள். திடீரென அது உருவம் பெருசாகி இதிலிருந்து ப்ளீடிங் வர்றது, கலர் மாற்றம், உருமாற்றம் ஏற்படுறது, இது போன்ற மாற்றங்கள்லாம் உடனடியாக மருத்துவரை அணுகப்பட வேண்டும். நம்மை போன்ற வளரும் நாடுகளில் அலட்சியம் காட்டினால் 2030ஆம் ஆண்டில் புற்றுநோய் தாக்கத்தின் பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கூறும் மருத்துவர்கள் தகுந்த சிகிச்சைகளின் மூலம் புற்றுநோயிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம் என்றும் கூறுகின்றனர். சில சமயம் நோயாளிகள் அந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் லேட்டாக, அதாவது தாமதமாக வருவாங்க. இல்லை சில உள்ளே இருக்கிற சில கேன்சர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தாமதமாகலாம். அப்போது அந்த சமயத்தில் அந்த புற்றுநோய் பல இடங்களுக்கும் பரவி இருக்கலாம். அப்பவும் கூட அவர்களுக்கு அவருடைய ஒரு நியர் நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன், கீமோதெரப்பி, அந்த வலி நிவாரணத்துக்குள்ள மருந்துகள், முயற்சிகள், அந்த ஆப்ரேஷன்லாம் செஞ்சோம்னா அங்கே நியர் நார்மல் வலி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். புற்றுநோய் வந்த பின் நம்மை காத்துக்கொள்ள இப்படி சில வழிமுறைகள் இருக்கின்ற போதும் சரியான உணவு முறை, உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள் மூலம் நம்மை காத்துக்கொள்வதே சிறந்த வழியாக இருக்கும். வருமுன் காப்போம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப உணவு, உடற்பயிற்சி மற்றும் முறையான பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலமாக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். அதே போல நோயை குறித்த சிறு சந்தேகங்களோ அல்லது அறிகுறிகளோ இருப்பின் உடனடியாக மருத்துவரை அணுகுதல் அவசியம். அதன் மூலமாகவே ஆரோக்கியமான வாழ்விற்கு வித்திட முடியும் என்று வலியுறுத்துகின்றனர் மருத்துவர்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடம் புற்றுநோய் குறித்த முழுமையான விழிப்புணர்வு வேண்டும். அதன் மூலமே எதிர்கால சந்ததியினரை இந்த நோய் தாக்குதலிலிருந்து காக்க முடியும் என்று வலியுறுத்துகின்றனர் இத்துறையை சேர்ந்தவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ் மற்றும் ஜாஸ்மின்.